Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. இயற்கை எழில் சூழ்ந்த உதகையின் அழகை காணவும் அங்கு நிலவும் இதமான சூழலை அனுபவிக்கவும் ஆசைப்படுபவர்கள் ஏராளம். அப்பேற்பட்ட உதகையின் மையப்பகுதியில் உள்ள கோடப்பமந்து கால்வாய்க்குத்தான் இந்த அவலநிலை. மேல் கோடப்பமந்து பகுதியிலிருந்து உருண்டோடி உதகை படகு இல்ல ஏரியில் கலப்பது இக்கால்வாயின் நீர்தான். 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஓடும் கோடப்பமந்து கால்வாய் தற்போது குப்பைகளாலும் வீடுகள், காட்டேஜுகள், தனியார் விடுதிகளில் இருந்து திறந்துவிடப்படும் கழிவு நீராலும் தன்னிலையை இழந்து நிற்கிறது. ஒவ்வொரு தடவையும் 5 கோடி 6 கோடின்னு அந்த கால்வாயுடைய பணி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 4 தடவைனா கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் 21 கோடி ரூபாய் அந்த கால்வாய்க்கு செலவு பண்ணியிருக்காங்க. ஆனா எந்த விதமான பணியும் செய்யாமல் அந்த கால்வாயை தூர் வாரதில்லை. பணம் ஒதுக்குது, 4 புல்டோசர் கீழே இறங்குது, 4 கண் துடைப்புக்கு அதை மண் எடுத்து வெளியே போடுறாங்க. அந்த ஃபண்டு எங்க போகுது, அந்த காவா சுத்தமாகிறது இல்லை. இன்னைக்கு திருப்பி அதே வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல எந்த விதமான முன்னேற்றமும் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. முழுக்க அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் மிகப்பெரிய கொள்ளையை இந்த கால்வாயை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கடந்த சில மாதங்களுக்கு முன்புதான் தமிழக அரசு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி படகு இல்ல ஏரியை தூர்வாரியது. பெயரளவுக்கு மேற்கொள்ளப்பட்ட பணியால் படகு இல்ல ஏரியில் கழிவுநீர் நேரடியாக கலந்து தண்ணீர் துர்நாற்றம் வீசுகிறது. கண் துடைப்புக்காகவே பொதுப்பணித்துறை கால்வாயை தூர்வாரியதாக குற்றம் சாட்டுகிறார்கள் பொதுமக்கள். கால்வாய்க்கான ஒரு நிரந்தர தீர்வு இது வரைக்கும் காணாம மக்களுடைய வரிப்பணம் தான் வேஸ்டாக போயிட்டு இருக்குது. இதை பற்றி இந்த அரசாங்கம் எந்த அரசாங்கம் அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. அதே போல் அந்த தண்ணியானது நேராக போய் நம்மளுடைய உதகையில் உள்ள படகு இல்லத்தில் போய் கலக்குது. அந்த தண்ணி கலக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே டூரிஸ்ட் நிறையா சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் வராங்க. அவங்க அந்த தண்ணி ஸ்மெல்லு ப்ளஸ் தண்ணியில் கை கூட வைக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமை இருக்குது. அதே மாதிரி போட் ஹவுஸிங் இப்போ தான் 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி தூர்வாரி இருக்கிறாங்க. அதுவும் பிரயோஜனம் இல்லை. ஒரு நிரந்தர தீர்வே காணாமல் வருடம் பார்த்தீங்கன்னாக்கா இதே மாதிரி பொதுப்பணித்துறை இந்த கோடப்பந்து கால்வாய் சரி பண்ணும், இந்த கால்வாய் தூர்வாரணுன்றதுக்காக நம்மளுடைய மக்களுடைய வரிப்பணத்தை போட்டு தேவையில்லாமல் அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு என்ன இருக்கோ அதுக்கான வழிவகையை செய்யணும். இப்படியே பல ஆண்டுகளாக பண்ணிட்டு இருக்காங்களே தவிர்த்து இது வரைக்கும் நிரந்தர தீர்வுன்றதே இல்லை. கால்வாய் முறையாக சீரமைக்கப்படாததன் காரணமாக மத்திய பேருந்து நிலையம் அருகே இருக்கும் இரும்பு பாலம் பகுதியில் மழைக்காலங்களில் இடுப்பளவுக்கு வெள்ளம் தேங்கிவிடுவதாக வாகன ஓட்டிகள் தெரிவிக்கின்றனர். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் திடீர் ஞானோதயமாக கோடப்பமந்து கால்வாயில் தடுப்பு சுவர் கட்டும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறுகிறார்கள் பொதுமக்கள். எனவே தமிழக அரசு கோடப்பமந்து கால்வாயை முழுமையாக தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே உதகை மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக நீலகிரி மாவட்ட செய்தியாளர் ஜெகதீஷ்.